டைம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போய் அடுத்த ரிப்போர்ட் ஆரம்பிச்சிடுறேன், சரியா? அகாட்ஸ்கியா 3 பேரும் டைவர்ட் பண்ணுங்க. 3 பேரும் வேட்டையாடுங்க. ஸ்பிரிச்சுவல் பேரியர் ஹிடன் லீஃப் வில்லேஜை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு உடனடியா அந்த தகவல் தெரிஞ்சிரும். ஆனா நான் தனிப்பட்ட சில வழிகளை வச்சிருக்கேன். இந்த உலகத்துக்கு வழி நான் என்னங்கிறத கத்து தரேன். பிரிஞ்சு போங்க. ஃபயர்பால் ஜூட்சு. நைன் டேல்ஸ் பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலையா? அந்த நருட்டோ உசுமாக்கி இப்ப எங்க இருப்பான்? இவனுக்கும் அவனை பத்தி தெரியல. அந்த பொண்ணு அடக்கிட்டா. ரொம்ப நன்றி. உள்ள வந்திருக்கவன் சிகப்பு கலர் பேட்டர்ன் இருக்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அகாட்ஸ்கி நருட்டோ திரும்ப வர சொல்றேன். சீக்கிரம் நெல்லு. நருட்டோ இப்பவும் சின்ன பையன்தான். ஒருவேளை நருட்டோக்கு ஏதாவது ஆகி நைன் டெல்ஸ் அவன் அபகரிச்சுட்டான்னா போதும், நிறுத்த சொன்னாடே. என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவனை நீங்க குழந்தை மாதிரியே நடத்த போறீங்க? போர் வரும்போது மட்டும் பயன்படுத்துறதுக்கான ரகசிய ஆயுதம் இல்லாம லீஃப் வில்லேஜோட டிஃபெண்டர் ஷினோபி அவன் தான். அவன் பேரு நருட்டோ உசுமாக்கி. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. வாங்க போலாம். எப்படியாவது நம்ம நைன் டைல்ஸ் சிறை பிடிச்சே தான் ஆகணும். நான் உன்னை மறுபடியும் கேக்குறேன், நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்னு சொல்லு. நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்? ஒழுங்கா பதில் சொல்லு. அவன் எல்லா ஜுட்சுவையும் உறிஞ்சிக்கிறான். சமனிங் ஜுட்சு அட்சுயு. அடிப்பட்டவங்களை சரி பண்ண நீ என்னோட சக்கராவை கூட பயன்படுத்திக்க. கவலைப்படாம போயிட்டு வா. எனக்கு புரியுது. என் முழு பலத்தை கொடுத்தாவது இந்த ஊரை நான் காப்பாத்துவேன். இது ஹோகாகேன்ற என் பதவி மேல சாட்சி. அந்த நைன் டேல்ஸ் செஞ்சுருக்கு எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். நேரத்தை வீணடிக்காத. நீ கேட்டாலும் எதையும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப எனக்கு வேற வழி இல்ல. அடிப்பட்ட அவரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். அந்த நைன் டேல்ஸ் எங்க இருக்கான்? நீ இப்ப பண்றது சுத்தமா வேலைக்காகாதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. The Copy Ninja Kakashi Hatoke. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இதை எப்படி சமாளிக்க போற? ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? என்ன இன்னும்னா வாசமா மாட்டின. ஒரே சமயத்துல 6 பேரையும் ஜெராயா சந்திச்சாருங்கிறத என்னால நம்பவே முடியல. ஸ்டைல் ஷாடக்லோனா? ஒன்னு முடிஞ்சது, இன்னும் ஒண்ணுதான் இருக்குது. கரெக்ட் தானே ககாஷி? ஆனா நல்ல வேலையா நான் என்னோட சக்கராவை வீணடிக்கல. ட்ராப் ஷாடக்லோனா? இவர் திறமையும் மாறல.
உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு எதிரியை எதிர்த்து நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அவன் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கான்ப்பா. புஷ். இப்ப பாரு, இப்போ அங்க என்ன நடந்துச்சு? அவனே ஒரு மையப்புள்ளியா மாறி தீ இழுக்கவும் முடியும், அதை வெளியில தள்ளவும் முடியும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இப்ப வா. இந்த வேகம் பத்தல. ககாஷி ஹட்டாக்கே செயினை ஒளிச்சு வச்சிருக்கான். லைட்னிங் பிளேட். ககாஷி! அப்பா. நீ அப்புறமா அழு ஜோஜி. லேடி சுனாடே கிட்ட போய் பெயினோட திறமைகளை பத்தி விளக்கு. ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? வேகமா போ ஜோஜி. இந்த தகவல்கள் நிச்சயம் குலர் ஜுட்சுவதான் பயன்படுத்தி இருப்போம். அவ்வளவுதான், என்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சு. ஓபிட்டோ ரேன். ககாஷி, நீதான் ரீன் பத்திரமா பாத்துக்கணும். ஓபிட்டோ, விலக்கி விடவும் முடியும். அதுக்கு அடுத்த ஜுட்சு பயன்படுத்துறதுக்கு நடுவுல ஒரு 5 செகண்ட் கால அவகாசம் எடுத்துக்கிறான். 5 செகண்டா? அவ்வளவுதான். லேடி கட்சுயு, இந்த தகவலை முதல்ல எல்லார்கிட்டயும் தெரியப்படுத்து. நீ போய் சோசாவை சந்திச்சு அவரை முடியும். ககாஷி சென்சைக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் போ ஜோஜி. பின்னாடி பாருங்க. நீதானே? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது லேடி சுனாடே? நாம 2 பேரும் ஒரு விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இரு, நீதானே அந்த பையன்? சோ அப்போ உங்களுக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்கு? அவன் யாரு, என்ன? உத்தரவுகளை மீட்டெடுக்க வந்த கடவுள் நான். நருட்டோ உசுமாகே. அவன் இப்ப எங்க இருக்கான்? எங்க கிட்ட கிட்டத்தட்ட எல்லா ஜின்சுருக்கியும் இருக்கு. பவர் பேலன்ஸ் டெய்ல்டு பீஸ்ட்ல இல்லங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்த 9 டெய்ல்ஸ் நீங்க பாதுகாக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. 5 காகேசையும் நீ குறைச்சி எடை போட்டிருக்க. எங்க முன்னோர்கள் எல்லாம் முன்னாடி இருந்து பாதுகாத்து வந்த அமைதிகள் எல்லாத்தையும் சிதைக்க வந்த தீவிரவாதிகள் தான் நீங்க எல்லாரும். என்ன ஒரு திமிருலக்க. இதுதான் ரெனேகானோட சக்தியா? நீங்க அமைதின்னு சொல்ற விஷயம் எங்களுக்கு அராஜகத்தை மட்டும்தான் உண்டாக்கி இருக்கு. லீஃப் வில்லேஜ் முன்னாடி பண்ண எல்லா விஷயங்களையும் நிச்சயமா சரின்னு சொல்ல மாட்டோம். நீ பண்றது நிச்சயம் சரி கிடையாது. உங்க வார்த்தைகளை ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. நருட்டோ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, பேசுங்க. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கங்கறத இப்ப வரைக்கும் உணரவே இல்ல. ஹிடன் லீஃப்ல இருக்கிற ஷினோபிஸ் எல்லாரும் சேர்ந்து நருட்டோவை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியும்னு நினைச்சீங்கன்னா இல்ல. நீ நினைக்கிறத விட நருட்டோ பலசாலி. மவுண்ட் மியோபோக்கு. அவன் மவுண்ட் மியோபோக்குள்ள இருக்கான். என்ன? இனி நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. லேடி சுனாடே, அவங்களை இப்ப போக விட்டாதான் நம்ம ஊரை பாதுகாக்க இன்னும் டிஃபென்ஸ் அதிகப்படுத்த முடியும். நம்ம மெசஞ்சரான பெரிய கோஸ்கிவ கொன்னுட்டாங்க. ஒருவேளை ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஏதாவது ஆயிருக்குமோ? அப்படின்னா அந்த அகாட்ஸ்கி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு பக்கத்துல தான் பொருள் வாங்க போயிருக்கா. காப்பாத்துறதுக்கு திடமான தகுதியான எல்லாரையும் வர வைக்க முடியும். அதனால போய் தயாரா. கண்டிப்பா சார். நான் ஏதாவது பண்ண உடனடியா தடுக்கிறதுக்காக தான் நீங்க கால் வழியா சக்கராவை வெளியேற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பெரும் சக்திக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் கால் தூசிதான். அமைதியை உண்டாக்குறன்ற பேர்லாம் அதைய செதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனி கொலை பண்றவங்க எல்லாருமே கொல்லப்படுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த காரணங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ரொம்ப அபத்தமா இருக்கு. வலிய உணருங்க. வலிய ஏத்துக்கோங்க. வலிய தெரிஞ்சுக்கோங்க. வலிய உணராதவங்க என்னைக்குமே உண்மையான அமைதியை புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ இங்க இந்த உலகமும் அந்த வலிய உணரட்டும். Almighty push.
நாம இப்போ எங்க இருக்கோம்? நாம இங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ். ஜிராயா கூட நாம இருந்தப்ப வந்த அந்த சக்கர வாடையை என்னால இப்ப உணர முடியுது. இனி ஒன்னு தேடி அலைய வேண்டியதில்லை. சுனாடே, என்ன தைரியம் இருந்தா என் ஊரை நாசம் பண்ணிருப்பேன். உன்னை நான் விட மாட்டேன்டா. ஒரு ஹோக்காகேவா இந்த மொத்த பிரச்சனையையும் முடிக்கிறேன். நீ எனக்கு எந்த வகையிலும் தேவைப்பட மாட்ட. என்னோட தேவை பொறுத்துதான். போதும், நிறுத்துறா. ஓரமா உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க பாட்டி. நருட்டோ, இப்ப உங்களுக்கு என்ன தோணுது தாத்தா? உங்களுக்கு இவன் அந்த 2 பேரை ஞாபகப்படுத்துறானா? நருட்டோ அவனோட மூதாதையர்களை ஏன் மிஞ்சிட்டான்? அப்ப நீதான் நருட்டோ உசுமாக்கியா? ஆமா, அது நான் தான் உன் கதையை முடிக்க வந்தவன். சுனாடே பாட்டிய பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போயிடு. நான் பாத்துக்கிறேன். எல்லா பெயினை பத்தியும் இவளுக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்துல இத பத்தி பேசுறது சரி கிடையாது. எல்லாருடைய சக்கராவையும் என்னால உணர முடியுது. ககாஷி சென்சைய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்களா? ஓ, அப்படியா? எல்லா பெயின்ஸோட பார்வையும் ஒற்றுமையா இருக்கு. ஓ, அப்படியா? அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக்க நான் காட்டுறேன். புது ஜுட்ஸுவை பயன்படுத்தி எல்லார் கதையும் முடிக்கணும். ஜராயா சென்சேவை போல நீ அந்த ஜுட்ஸு முழுசா கத்துக்கிட்டு போல. சென்சை நான் இப்ப சொன்னேன். ஒரே சென்சே இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். மேல எதுவும் பேசாத. அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? முதல்ல உன் வாயம். என்னுடைய சீக்ரெட் ட்ரைனிங்க்கு பலன் கிடைச்சிருச்சு. இவ என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. இப்ப அங்க என்னதான் நடக்குது? பெயினை எதிர்க்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? நம்ம நருட்டோ தான். அவன் ஊருக்கு திரும்ப வந்துட்டானா? சேஜ் ஜுட்ஸுவ முழுசா கத்துக்கிட்டு பெயின் கூட அங்க தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனால நிச்சயமா தனியா அவங்கள தோக்கடிக்கவே முடியாது. நருட்டோ சேஜ் ஜுட்ஸுவ முழுசா கத்திருந்தான்னா அவனை நெருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க சீஃப் டோட். சேஜ் ஜுட்ஸு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சேஜ் மூட் முடிவுக்கு வரப்போகுது. நான் இப்போ உன்னை நேரா நருட்டோ கிட்ட தூக்கி அடிக்க போறேன். நீ ரெடியா இருக்கியா? ரசிங்கான் பராஜ். அவனோட வாய்க்குள்ளையா சேஜ் ஜுட்ஸு மொத்தமா தீந்து போயிடுச்சா? சேஜ் மோட்ல இருக்கும் போதும் என்னால 2 ரசன் ஷுரிக்கனை மட்டும்தான் உருவாக்க முடிஞ்சது. ஒரு வழியா அவன் சிக்க போறான். மோதி பாப்போமா? நான் இப்போ சேஜ் மோடுக்குள்ள போக போறேன். தள்ளி நில்லுங்க சீஃப் டோட். இதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா நாம தான் அப்பவே அவன் கதையை முடிச்சிட்டோமே. இதுல ரொம்ப முக்கியமான ஆளே அந்த பெயின் தான். இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கறது அவன் தானா? அவன் கிட்டதான் அந்த திறமை இருக்கு. பின்னாடி நிக்கிறவனை நாம எப்படியாவது முதல்ல போட்டு தள்ளணும். தயாரா? இது வேலைக்காகாது. அப்ப நீதான் ஒரிஜினலா? ஒரு வழியா என்னோட சக்தி திரும்ப வந்துருச்சு. பொறுத்திருந்து பாரு. சேஜ் ஜுட்ஸு. புகை கிளம்பின சமயத்திலேயே அவன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கான். Almighty push. என்ன இது? அவன் கிட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த ஜூட்ஸு இருக்கா? அவனை கெஞ்சுட்ஸுவை வச்சு மடக்கிடலாம். Almighty push. சொல்லியாக நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் நருட்டோ. இனியும் நேரம் இல்ல. யூனிவர்சல் புஷ்.
சேஜ் மோட நீ குறைச்சு எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சேஜ் மோட்னாலே பிரச்சனை தான். எனக்குள்ள இருக்கிற சேஜ் ஜூட்சு சக்கராவை இவன் உறிஞ்சுகிட்டு இருக்கான். தி நைன் டெயில்ஸ் இப்ப கைப்பற்றியாச்சு. என்ன பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இனி மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தான். யூனிவர்சல் புல். யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? இந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கு புரிய வைக்க என்னால முயற்சி பண்ண முடியும். இதெல்லாம் நான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட கேட்டல. அதை தெரிஞ்சுக்கிட்டோனால இங்க எதையும் மாத்த முடியும்னு எனக்கு தோணல. ஜிராயா சென்சேவாலை அடைய முடியாத ஒரு கனவை நினைவாக்குறது தான் என்னுடைய இலக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் அமைதியை உருவாக்கி நீதியை கொண்டு வரணும். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு சும்மா உளராத. என்னுடைய மாஸ்டரை கொண்டு இருக்க, என்னுடைய சென்சையை கொண்டு இருக்க, நண்பர்களை காயப்படுத்தி இருக்க, என் கிராமத்தை அழிச்சிருக்க. எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அமைதியை பத்தி நீ பாடம் எடுப்ப. அப்ப நீ சொல்லு, உன்னுடைய இலக்கு என்ன? முதல் இலக்கு உன்னை கொல்றதுதான். அதுக்கப்புறம் இந்த நிஞ்சா உலகத்துல நான் அமைதியை நிலைநாட்டுவேன். நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்டது ஜிராயா சென்சே அடையணும்னு நினைச்ச அந்த சமாதானத்தை தான் நீயும் நானும் ஒண்ணு. இப்ப நான் லீஃப் வில்லேஜுக்கு கொடுத்த இந்த நீதிக்கும் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நீ உன்னோட நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்க, நான் என்னோட நீதிக்காக போராடுறேன். ஒருத்தன் பழி வாங்கறது தான் நீதினு சொன்னான்னா அப்படிப்பட்ட நீதி இன்னும் பழி வாங்குற இனத்தை தான் உருவாக்கும். மனுஷங்க ஒருத்தர் எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை என்னால சரி பண்ண முடியாம போயிடுச்சுன்னா இதுக்கான உண்மையான தீர்வை நீ தான் கண்டுபிடிச்சாகணும் நருட்டோ. கண்டிப்பா சார். சமாதானத்தை உருவாக்க இந்த வெறுப்பெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போற? அதுக்கான பதில் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் கட்சுக்கிய உருவாக்குன இந்த வெறுப்பை மொத்தமா உடைக்கிறதுக்காக. சமாதானம் இப்ப நம்ம கை கட்டுற இடத்துல தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எதுக்காக இங்க வந்த ஹினாட்டா? அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உன்ன மாதிரியே தைரியமா உன் கூடயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு நீதான் காரணம். உன்னோட சிரிப்பு தான் என் வாழ்க்கையில ஒளிய கொண்டு வந்தது நருட்டோ. அதனால இன்னைக்கு என் உயிரே போனாலும் சரி, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் நருட்டோ. அம்மா, என்னது? இப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்புறம் உன்னுடைய இஷ்டம். என்னோட வலிய இன்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. வா, மோதி பாத்துருவோம். உன்னால இவ்வளவுதான் முடியுமா? இங்க என்ன நடக்குது? சீலிங் ஜுட்சுவா? அந்த சீல் அவன் உடைச்சிட்டான். இவன் வேகமா இருக்கான். Almighty push! என்னோட ஆல்மைட்டி புஷ்ஷை அவன் தடுத்துட்டானா? Universal pull! என்னது?
இது நருட்டோவோட 9 டெய்ல்ஸ் பவர். நருட்டோவை காப்பாத்த ஹினாட்டா அங்க போனப்போ பெயின் அவளை தாக்கிட்டான். அத அவன் பார்த்ததாலதான் இப்படி ஆச்சா? ஆமா. சிக்ஸ் டெய்ல்ஸ் வெளியே வந்திருக்கு. இப்படி நடக்க கூடாது. இந்த 9 டெய்ல்ஸோட சக்திகள் ரொம்பவே அற்புதமா இருக்கு. டெண்டோவும் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். பிளானட்டரி டெவஸ்டேஷன். Planetary devastation. The Sage of the Sixth Path. அவர் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 9 டெய்ல்ஸ் சிறப்புடிக்கிற முயற்சி இப்போ நிறைவடைஞ்சது. ஆனா எப்படி? எனக்கு ஒன்னும் புரியல. இந்த உணர்ச்சி எனக்கு பிடிக்கல. இப்போ நான் என்ன பண்றது? யாராவது தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. எல்லாத்தையும் அழிச்சிடு. கிட்டவா இந்த சீல பிச்சு எரிஞ்சிடு. நீயா லார்ட் ஃபோர்த் ஹோகாகே. ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற பீஸ்டோடைய 8th டெய்ல் வெளியே வர மாதிரி இருந்தா அதை தடுத்து நிறுத்துற விதமா தான் கசில உருவாக்கியிருக்கேன் 9 டெய்ல்ஸ். என்னோட மகன் இப்படி பெருசா வளர்ந்து நிக்கிறத பார்க்க ரொம்ப ஆர்வத்தோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதுக்காக உன் பக்கத்துல வர போறேன்? சரி, நீ என்ன நினைக்கிற நருட்டோ? 4வது ஹோகாகேவுக்கு என்னுடைய பேரு எப்படி தெரிஞ்சிருக்கு? நீதான் என்னோட மகன். நான் உங்க மகனா? நான் தான் உன்னோட அப்பா. 4வது ஹோகாகே ஓர கத்திக்கிட்டு இருக்கான்ல. நம்ம வேற ஏதாவது அமைதியான இடத்துக்கு போவோமா? இதான் என்னோட மகன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அதுவே பேராபத்தா மாறி இருக்கு. உங்க சொந்த மகன்னு கூட பார்க்காம எதுக்காக எனக்குள்ள 9 டெய்ல்ஸ் அடைச்சீங்க? சுத்தி இருந்த எல்லாரும் என்ன பார்த்து பயந்து நடுங்குனாங்க. நான் அப்படியே ஏத்துக்க யாராவது இருக்க மாட்டாங்களான்னு நான் எவ்வளவு வேங்கினேன் தெரியுமா? எவ்வளவு பலசாலி ஆனாலும் அகாட்ஸ்கியை என்னால தடுக்க முடியல. உங்களை பார்த்து சந்தோஷப்படணுமா கோவப்படணுமான்னு கூட எனக்கு புரியல. என்னால நீ நிறையவே கஷ்டப்பட்டிருக்க நருட்டோ. எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு. நான் 4வது ஹோகாகேவுடைய மகனாச்சே. இது என் கடமை. எனக்குள்ள அடைச்சு வச்சதுக்கான காரணம் நீ என்னோட மகன்ன்றதால அப்படி செஞ்ச. சரியா 16 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் என்னன்னா, இந்த 9 டெய்ல்ஸ் அட்டாக்கு பின்னாடி பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் காரணம். மாஸ்டர் மைண்டா? ஒரு சக்தி வாய்ந்த ஷினோபி. அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் 9 டெய்ல்ஸை பயன்படுத்தி நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணது அந்த பெயின் தானா? பெயினுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவனும் அகாட்ஸ்கியை சேர்ந்தவன் தான். எப்பவுமே ஒரு மாஸ்க மாட்டிருப்பான். அவனுக்குள்ள அதீத சக்தி இருந்துச்சு. இப்ப அவன் தான் பெயினை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதாவது இவ்வளவு பலசாலியா இருக்கிற இந்த பெயினை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? ஒரு ஆர்டரே இல்லாத இந்த ஷினோபி உலகம் தான் பெயினை உருவாக்கி அந்த வெறுப்புணர்ச்சியை எதிர்த்து போராடி ஆகணும். நான் இப்ப என்ன பண்ணணும்? பதில நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி ஒருத்தனால எப்படி? உன்னால முடியுங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த சீலை நான் இப்ப ரீபில் பண்ண போறேன். ரொம்ப நரட்டும், உன்னால கண்டிப்பா முடியும். ரொம்ப நன்றி அப்பா. திடீர்னு பார்க்க ரொம்ப தெளிவா தெரியறான். அந்த 9 டெய்ல்ஸை கட்டுப்படுத்திட்டானா?
வலினா என்னங்கறத நீ உணர்ந்தியா இல்லையா? உண்மையான பெயின் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ, வச்சு பேசி ஆகணும். ஒரு வழியா முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாமே திறமசாலிங்க தான். ஏன்னா இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் உண்மை. உன் கூட சண்டை போடுறத தவிர எனக்கு வேற வழியே இல்லல. சாவுனா என்னன்னு உனக்கு காட்டுற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். அந்த உண்மையான பெயினை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சிட்டேன். Come on. Almighty push! இன்னொரு ஷுரிக்கனை லான்ச் பண்ணிட்டானா? 2 ஷாட்ஸையும் இப்போ மிஸ் பண்ணிட்டான். இன்னும் 2 வினாடிகள் பாக்கி இருக்கு. ஒரு நேரத்துல எத்தனை ஷேடோ க்ளோன்ஸா? இந்த கேள்விக்கும் பதிலே இல்லாம எதுக்காக போராடிக்கிட்டு இருக்க? அவன் எப்படி இதை தாக்க பிடிச்சான்? உன் முயற்சியை கைவிடு ராசென்கான். என்ன நடந்துச்சு? மிச்சம் இருக்கிற கடைசி பெயினும் அழிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.